Hello everyone, welcome to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th standard term 1 chapter 1ல இருக்க exercise 1.6. exercise 1.6 வந்து பெரிய புது கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்த சம்ஸோட சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸா இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு 10 sums இருக்கு. அந்த 10 sums மட்டும் நம்ம பார்க்கலாம். First one pathina, try to open my locked suitcase which has the biggest 5-digit odd number. So nama kandupidikka poradhu 5-digit odd number. As the password compromising the digits, enna number digits kuduthirukanga 7 5 4 3 and 8. Find the password. In the password in the 5 numbers vechi 5-digit number password கண்டுபிடிக்கிறோம். அந்த பாஸ்வேர்ட் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? odd number-ஆ இருக்கணும். odd number-னா என்ன அர்த்தம்? The last number should be ends with 1 3 5 7 and 9. இப்படி இருந்தாதான் odd number. So greatest number நம்ம எழுத போறோம். பாருங்க. அப்ப first number என்ன எழுதுவீங்க? 8 7 5 4 3. So last வந்து உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? odd numberல தான் முடிஞ்சிருக்கு. So இத first one-ஓட answer. Second one பாருங்க. As per census of 2001, the population of 4 states are given below. நமக்கு census வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணிடணும்? Arrange the states in ascending and descending order of their population. 4 ஸ்டேட்டோட census கொடுத்திருக்காங்க. நம்ம இத என்ன பண்ணோம்னா ascending and descending order ரெண்டுமே நம்ம செய்ய போறோம். First என்ன பண்றோம்? ascending order எழுதுறோம். First நம்ம எழுத போறது ascending order. ascending orderனா என்ன பண்ணனும்? சின்னதுல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். இப்போ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் பாருங்க. 7 6 7 9. எது சின்னது? 6. ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்? ராஜஸ்தானோட வேல்யூ எழுத போறோம். கமா போட்டுக்குங்க. அப்பதான் நமக்கு வந்து எழுதவும் ஈஸியா இருக்கும், சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். 6 crores 85 lakhs 48,437 is greater than, next number பாருங்க 7 7. அடுத்து பாருங்க 7 7 ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து வந்து 2 2 ஈக்குவல். அடுத்து 1 6. அப்ப எது சின்னது? இதுதான் சின்னது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 7 crores 21 lakhs 41,030 is greater than 7 lakhs 26 7 crores 26 lakhs 26,809 is greater than 9 crores 12 lakhs 76,115. ஓகே வாடா, இதுதான் இருக்கும். டிசைனிங் ஆனா இத அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி எழுதிடலாம். டிசைனிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். சோ இத அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா போதும். சைன் மாத்தி போட்டுருக்கேன், நீங்க கரெக்ட்டா போட்டுக்குங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அசெண்டிங் ஆர்டர் சின்னல இருந்து பெருசு எழுதிட்டோம், டிசைனிங் ஆர்டர் பெருசுல இருந்து சின்னது எழுதிட்டோம். அவ்வளவுதான்டா செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஸ்டடி the following table and answer the questions. தேர்ட் ஒன்ல இந்த டேபிள் தான் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர், அதோட நம்பர் ஆஃப் டைகர்ஸ். 1990ல 3500 டைகர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 2008ல 1400, 2011ல 1706, 2014ல 2226. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு 3 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா how many tigers were there in 2011? 2011ல எவ்வளவு டைகர்ஸ் இருக்கு? 1706. செகண்ட் ஒன் பாருங்க. how many tigers were less in 2008 then in 1990? எவ்வளவு வந்து கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 1990ல நமக்கு நம்பர் ஆஃப் டைகர்ஸ்
in 1990 எவ்வளோமா 3500. அதே மாதிரி number of tigers in 2008 1400. இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ லெஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். 0 0 1 1 0 0 1 இது 3ல் 1 போச்சுன்னா 2 அப்போ 2100. கடைசியில் ஆன்சர் என்ன எழுதணும்? therefore 2100 tigers were less in 2008 than in 1990. அதோட தேர்ட் ஒன் பாருங்க. Did the number of tigers increase or decrease between 2011 and 2014? If yes, by how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் நம்ம இன்க்ரீஸாக டிக்ரீஸானே சொல்ல முடியும். அப்போ நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன் 2014 தான் ஜாஸ்தி இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 2226. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன் 2011 அது பார்த்திங்கன்னா 1706. இதை மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 6 போச்சுன்னா 0, 2ல் 0 போச்சுன்னா 2, 2ல் 7 போகாது. இங்கேருந்து பாரோ பண்ணால் இது 12 ஆயிரும், இது 1 ஆயிரும். 12ல் 7 போச்சுன்னா 5. ஸோ 520. அப்போது இதுலேருந்து இதை விட ஜாஸ்தி தானமாக ஆயிருக்கு. லாஸ்ட் 2011 விட 2014 வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ அடுத்த கொஸ்டினுக்கு எஸ் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் increase increased between 2011 and 2014 by 520. எந்த நம்பரால் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். புரிஞ்சிச்சா? எஸ் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன்க்ரீஸ் பிட்வீன் 2011 and 2014 by 5020. இதுதான் இந்த தேர்ட் ஒன்னோடது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். முல்லைக்கொடி ஹேஸ் 25 bags of apple. அப்போ முல்லைக்கொடி வந்து எவ்வளோ ஆப்பிள் வச்சுருக்காங்க? 25 bags of apple. In each bag there are 9 apples. She shares them equally among us her 6 friends. How many apples do each get? Are there any apples left over? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்க? முல்லைக்கொடிக்கிட்ட இருக்க ஃபஸ்ட்டு முல்லைக்கொடிக்கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ் எவ்வளோ? 20. முல்லைக்கொடிக்கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ் எவ்வளோ? அதாவது வந்து எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கில் எவ்வளோ ஆப்பிள் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈச் பேக் ஹேஸ் 9 apples. அப்போ 25 பேக்ஸில் எவ்வளோ இருக்கும்? 25 bags has 25 into 9 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 9s are 45, 4 2 9s are 18, 19 20 21 22 225. அப்போ எவ்வளோ இருக்கும்? ஈச் 25 bags has 225 apples. apples. அப்போ முல்லைக்கொடி கிட்ட மொத்தம் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது? 25 பேக்ஸில் முல்லைக்கொடி ஹேஸ் 225 ஆப்பிள்ஸ். ஓகே, இவ்வளோ மொத்தம் எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது she shares them with 6 friends. இவன் என்ன பண்ணுறா? இந்த ஆப்பிளை வந்து 6 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறான். she shares them with 6 friends. அப்போ 6 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போது ஈச் ஒன் கெட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஈச் ஒன் கெட் அப்போ என்ன பண்ணணும்? 225 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே 3 times 18 மைனஸ் 3 times 18 மைனஸ் பண்ணால் 45. திரும்ப 7 times 42 மைனஸ் பண்ணுங்கள் 3 times. எப்படின்னு தெரியலடா? 6 டேபிள் எழுதிக்கணும். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6 are 36,
6 7s are 42. இப்போ 18 22 வந்து 22 விட சின்ன நம்பர் 18, அது 3 டைம்ஸ் வருது, அதனால் 3 போட்டுட்டு 18 போட்டு மைனஸ் பண்ணி 4 கொண்டு வந்துடுறோம். அடுத்த நம்பர் கீழே 5 இறக்குறோம். 45 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை 45 விட சின்ன நம்பர் 42 இருக்குது. ஸோ 42 போட்டு மைனஸ் பண்ணுறோம், ஆன்சர் 3. கடைசியாக இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், therefore each one get. அப்போ எல்லாருக்கும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் கிடைக்கும், 37 ஆப்பிள்ஸ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் எவ்வளோ கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் 37 ஆப்பிள்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன சரி கேட்டிருக்காங்க, மொத்தம் இது மட்டும் கேட்கல, இவங்க மிச்சல் ஆப்பிள்ஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போது அண்ட் 3 apples will be left over. ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு 37 ஆப்பிள்ஸ் போகும், அது போகும் மிச்சம் 3 ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவராக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் 4th ஒன். நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்கள். A poultry has produced 15,472 eggs and fits 30 eggs in a tray. How many trays do they need அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மொத்தம் ஒரு பால்ட்ரியில் நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, 15,472 எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரேயில் 30 எக்ஸ் ஃபிட் ஆகும். நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபிட் இன் அ ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 30 எக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரேஸ் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் trays we needed. அப்போ என்ன பண்ணணும், 15,472 30ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 15 போகாது, 154 எடுத்துக்கிறோம். 30 டேபிள் எழுதுங்க. 1 30s are 30, 2 30s are 60, 3 30s are 90, 4 30s are 120, 5 30s are 150, 6 30s are 180. இப்போ 150 180 154 வரல, அதை விட சின்ன நம்பர் 150, அதை 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இறக்குறோம் 4 7 47 இறக்குறோம். 7 கீழே இருக்கிறோம். இப்போ 47 இருக்கா பாருங்கள், இல்லை, ஆனால் அதை விட 1 இருக்கா, ஸோ 1 போட்டுக்கிறோம். 30 டைம்ஸ் வரும். இதை மைனஸ் பண்ணால் 7 1. அடுத்த நம்பர் 2 கீழே இருக்கிறோம். 172 வரல, அதை விட சின்ன நம்பர் 150, 5 டைம்ஸ் போட்டுக்கிறோம். 150 2 2. பேலன்ஸ் வந்து 22 எக்ஸ் இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ட்ரேஸ் வேணும், 30 எக்ஸ் வைக்க. ஒரு ட்ரேயில் 30 எக்ஸ் இருக்கும். 515 ட்ரேஸ் வந்து ஃபுல்லாக 30 கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் பேலன்ஸ் 22 இருக்கா, அப்போ அது ஒரு ட்ரேயில் வேணும்ல. அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ட்ரே வேணும், நம்பர் ஆஃப் ட்ரேஸ் we needed is equal to 515. இந்த 22 ஒரு ட்ரேயில் இருக்கணும். ஸோ +1 516 ட்ரேஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவாடா, புரிஞ்சுச்சாமா? அவ்வளோதாண்டா. 5th ஒன் அவ்வளோதாண்டா. அடுத்து 6th ஒன் போகலாம். 6th ஒன் பாருங்கள். ரீட் த டேபிள் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேபிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டாரும் அதோட டயாமீட்டர் இன் மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்னோட எவ்வளோ, சிரிஸோட எவ்வளோ, கேனபஸ், ஆல்ஃபா சென்ச்சுரி, ஆர்கட்டரஸ், வேகா. இந்த ஆரோட ஸ்டாரோட டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரைட் த கேனபஸ் ஸ்டார்ஸ் டயாமீட்டர் இன் வேர்ட்ஸ் இன் த இந்தியன் அண்ட் த இன்டர்நேஷனல் சிஸ்டம். இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ரெண்டுலேயுமே எழுத சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிஸ்டமில் எழுதுகிறோம். இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், 2 crore 59 lakhs 2 crore 59 lakhs 41,900. ஓகேவாம்மா? இதே வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லும்போது,
இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் சொல்லும்போது கமா வந்து மாற்றி போட்டுக்குங்க. இங்கே வரும். அப்போது 25,941,900. ஓகேவாம்மா? இதுதான் அதோட இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுதியிருக்கோம் நம்பர் நேம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 in Sirius stars diameter in the Indian system. என்னென்ன பிளேஸ் வேல்யூவில் இந்த பாருங்கள், இதான் வந்து சிரிஸஸோட டயாமீட்டர். இதில் வந்து 5 எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். 1s, 10s, 100s. 100 பிளேஸில் இருக்குது, கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10s 10,000, 1000s 10,000, அப்புறம் லேக் பொசிஷனில் இருக்குது. அப்படி எழுதுவீங்க. பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 are 500s, 500s, 5 10,000s and 5 lakhs. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? sum of place values of 5 is, ஆட் பண்ணி பாருங்கள். 100ஸ்க்கு 500, 50,000க்கு 10,000க்கு 50,000 எழுதிட்டோம். லேக் பொசிஷனுக்கு 5 lakh எழுதிட்டோம். ஆட் பண்ணுங்கள். இது 3 0, இது 3 0, இது ஆட் பண்ணால் 5, இது 0, இது 5, இது 5. நம்மளோட சம் என்ன கிடைக்கும்? 5,50,500 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். 874,730,000. ரைட் திஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் சிஸ்டமில் எழுத சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 864,730,000. 730 இதான் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்தியன் சிஸ்டமில் எழுத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமாவை மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்க என்ன வரும்? 86 crores 40 lakhs 730. ஓகேவாம்மா? இவ்வளோதான் ஆன்சர். இது கொடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபார்மில் கொடுத்து அதை நான் இந்தியன் சிஸ்டமில் எழுத சொல்லியிருக்காங்க. நான் எழுதிட்டேன். அடுத்து இதுலேயே ஃபோர்த் ஒன் என்னென்னா, ரைட் த டயாமீட்டர் இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஆர்க்டரஸ் ஸ்டார் இன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இதை வந்து ஆர்க்டரஸ் ஸ்டாரோட டயாமீட்டர் என்னென்னு எழுதுங்க. எழுதியாச்சா? இதை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கமா போட்டுக்கோங்க. அப்போ எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? 19,888,800. அவ்வளோதாம்மா ஃபோர்த் ஒன். இதில் சிக்ஸ்த் ஒன்லேயே ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ரைட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டயாமீட்டர்ஸ் ஆஃப் Canopus and Arcturus stars in Indian and international system. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸில் வர வேல்யூவை யூ ஹாவ் டு ரைட் இன் போத் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு நம்ம எழுதணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். Canopus and Arcturus எது பெருசு பாருங்கள்?
ஆர்க்டரஸோட தான் பெருசு. எது பெருசு? கனாப்பஸோட தான் பெருசு. அப்போ அதோட எழுதிக்குங்க. 2 lakhs 2 crores 59 lakhs 41,900. ஆர்க்டரஸோடது 1 lakh 1 crore 98 lakhs 88,800. இது ரெண்டோட சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிச்சி. 0 0 போச்சுன்னா 0, 0ல் 0 போச்சுன்னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1, 1ல் 8 போகாது. பாரோ பண்ணோம்னா இது 11 ஆயிரும், இது 3 ஆகும். 11ல் 8 போச்சுன்னா 3, 3ல் திரும்பி 8 போகாது. திரும்ப பாரோ பண்ணால் இது 13 ஆயிரும், இது 8 ஆகும். 13ல் 8 போச்சுன்னா 5, 8ல் 8 போச்சுன்னா 0, 5ல் 9 போகாது. பாரோ பண்ணால் இது 15 ஆகும், இது 1 ஆயிரும். 15ல் 9 போச்சுன்னா 10, 11, 12, 13, 14, 15, 6 டைம்ஸ் இருக்கும். அப்போது நம்மளோட வந்து இதுதான் நம்மளோட ஆன்சர். 60,53,100. இதை வந்து நம்ம ரெண்டு இதுலேயும் நம்பர் நேம் எழுதணும். இந்தியன் சிஸ்டமில் எழுதும்போது 60 lakhs 53,100. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுதும்போது இந்த கமாவை இங்கே மாற்றி போடுவோம். அப்போது 6,53,100. அடுத்து 6th one முடிஞ்சு 7th one பாருங்கள். 7th one, அன்பு ask அஞ்சலி to guess a 5-digit odd number. அன்பு என்ன பண்ணுறான்? அஞ்சலியை வந்து 5-digit odd நம்பரை மனசு வச்சு கெஸ் பண்ண சொல்கிறான். he gives the following hints அவன் சொல்கிறான். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்? 5-digit odd number. நல்லா பார்த்துக்கோங்க, odd number. அப்போ கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும்? 1 3 5 7 9. கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும்? ends with odd numberனால என்ன? a number that ends with 1 3 5 7 and 9. கண்டிப்பாக இந்த 5 நம்பர்ஸில் ஏதோ ஒன்றா தான் இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கணும். அவன் கொடுக்குற ஹிண்ட்ஸ் பார்த்துக்குங்க. the digit in the thousands place is less than 5. அப்போ thousands place எதுன்னு பாருங்கள்? ones, tens, hundreds, thousand. இந்த பிளேஸில் இருக்க நம்பர் என்னவாக இருக்கணும்? 5ஐ விட சின்னதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 5ஐ விட சின்னதுன்னா 4 3 2 1 and 0. அடுத்த க்ளூ என்ன? அடுத்த ஹிண்ட் என்ன கொடுக்குறான்? the digit in the hundreds place is greater than 6. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறது 6ஐ விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ 7 8 9. the digit in the tens place is 8. இந்த பிளேஸில் இருக்கிறது கன்ஃபார்மாக 8 தான். what is Anjali's answer? does she give more than one answer? இப்போ இங்கே பார்த்துக்குங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு வந்து அவன் எதுவுமே சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கலாம்? 1 2 3 4 5 6 5 6 7 8 9 0வாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ 9 வரைக்கும் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். அப்போது நீங்கள் இப்போ கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன இதில் வந்து இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஒரு டிஜிட் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு, மற்ற எந்த டிஜிட்டுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ என்ன வேல்யூஸ் வேணாலும் நான் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 4 7 8 1ன்னு ஒரு நம்பர் போடலாம். 2 3 8 8 3ன்னு ஒரு நம்பர் போடலாம். 4 2 9 8 5 ஒரு நம்பர் போடலாம். ஸோ மெனி நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணி என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சம் 8th சம் பார்த்திங்கன்னா 7th சம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். 8th one வந்து a music concert is taking place in a stadium. A total number of 7,689 chairs are to be put in a rows of 90. அதில் வந்து
வந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. how many rows will be there, will there be any chairs left over கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு as usual number of chairs எவ்வளோ இருக்குது, 7689. number of rows we needed எவ்வளோ, number of rows to be in எவ்வளோ இருக்கணும், 90 rows இருக்கணும். அப்போ எத்தனை சேர் இருக்கலான்னு பார்த்து 90 ரோஸ்க்கு எவ்வளோ சேர் இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த கொடுத்துருக்க நம்பரை 90ஆல் டிவைட் பண்ணுங்கள். 76 போகாது, 768 போட்டுக்கிறோம். 90 × 7 போட்டிங்கன்னா 560 கிடைக்கும். 560 இல்லை, சாரி 630 கிடைக்கும். 90 × 8 போட்டிங்கன்னா 720 கிடைக்கும். அப்போ இதுதான். அப்புறம் 90 × 9 போட்டிங்கன்னா 810 கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 8 டைம்ஸ் போட்டுக்கிறோம். 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 720 மைனஸ் பண்ணால் 829 கிடைக்கும். சாரி 489 கிடைக்கும். இதுக்கு முன்னால் 90 × 6 வந்து 540, 90 × 5 வந்து 450. ஸோ 450 போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் 450 939 இருக்கும். அப்போ வந்து இவங்க இந்த சேரை 90 ரோஸாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளால் எவ்வளோ ரோஸ் போட முடியும், 85 ரோஸ் போட முடியும். நம்பர் ஆஃப் ரோஸ் வில் பி தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ரோஸ் வில் பி தேர் அப்படின்னா தேர் இஸ் 85 ரோஸ் இருக்கும். அது போக வில் தேர் பி எனி சேர்ஸ் லெஃப்ட் ஓவர்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், மிச்சம் எவ்வளோ சேர்ஸ் இருக்கும், 39 சேர்ஸ் இருக்கும். சரியாம்மா, அவ்வளோதான். அப்புறம் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் த 7 டிஜிட் நம்பர். நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 7 டிஜிட் நம்பர் 29,74,842 டு த நியரஸ்ட் லேக் அண்ட் 10 lakhs. ஆர் தே சேம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நியரஸ்ட் லேக் பொசிஷன் கண்டுபிடிங்க. இதுதான் லேக் பொசிஷன். இந்த விட பெரிய நம்பர் பாருங்கள். அப்போ இது ஒன்று ஆட் பண்ணோம்னா 30 lakhs கிடைக்கும். அதுவே நியரஸ்ட் நியரஸ்ட் 10 lakh பொசிஷன்னா இங்கே பார்த்து இது இதுமா. அப்போ 9 விட பெருசு, அப்போது 30 lakhs. அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா, போத் ஆர் சேமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், போத் ஆர் சேம். இவ்வளோதான் 9th ஒன். 10th ஒன் வந்து அது வந்து உங்களோட அசம்ஷன் தான். ஃபைண்ட் 5 or 6 or 7 digit numbers from a newspaper or a magazine to get rounded number to the nearest 10,000. ஏதோ ஒரு 5 digit 6 digit நம்பர் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை ரவுண்டட் நம்பர் டு த நியரஸ்ட் 10,000ஓட நியரஸ்ட்டாக ரவுண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிங்கன்னா போதும். அது நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான். 1.6 முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் சாப்டரும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.